குழந்தைகள் கடத்தப்படுவதை தடுக்க காவல்துறையில் தனிப்பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருக்கும் பரிந்துரை. காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்கில் அறிவியல் பூர்வமான செயல் திட்டத்தை உருவாக்கவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த வழக்கில் நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதன் பின்னணி பற்றியும் குழந்தைகள் காணாமல் போவது பற்றிய விவகாரம் குறித்தும் இன்றைய பெருஞ்செய்தியில் பதிவு செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றம் கூறிய கருத்துக்களை பார்த்துவிடலாம். சென்னையில் ரோகேஷ், சரண்யா ஆகிய குழந்தைகள் கடந்த பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் கடத்தப்பட்டனர். மேலும் செய்யாரைச் சேர்ந்த ஜலாவுதீன் என்பவரின் 2.5 வயது குழந்தையும் காணவில்லை. இது தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் நீதிபதிகள் எஸ். நாகமுத்து, வி. பாரதிதாசன் ஆகியோர் காணாமல் போன குழந்தைகளின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவது மற்றும் குழந்தைகள் கடத்தலை தடுக்க அரசு எடுத்து வரும் உறுதியான நடவடிக்கைகளை தெரிவிக்க உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜரான போது நிவாரணம் முறையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் குழந்தை கடத்தல் வழக்குகள் தனியாக பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அப்போது குழந்தை பிறந்த மருத்துவமனையிலேயே குழந்தை மற்றும் பெற்றோரின் கைரேகை, உள்ளங்கை அடையாளம் ஆகியவற்றை பதிவு செய்து இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் பரிந்துரைத்தனர். கடந்த 2015ஆம் ஆண்டு வரை காணாமல் போன குழந்தைகளின் எண்ணிக்கை, அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணங்கள் ஆகியவற்றை பட்டியலிட்டு அதை ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார்கள். குடும்ப தகராறு நீங்களாக அடையாளம் தெரியாத நபர்களால் குழந்தைகள் கடத்தப்படுவதை தடுக்க காவல்துறையில் சிறப்பு பிரிவு அமைக்கவும் நீதிபதிகள் பரிந்துரைத்தனர். மேலும் தற்போது வரை கடத்தப்பட்ட குழந்தைகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் தொடர்பாகவும் கடத்தலை தடுக்க அறிவியல் பூர்வமான செயல் திட்டத்தையும் 4 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முகேஷ்.